வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வேலியிருக்க பைமே சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சிவன் கோவிலில் முருகனுடைய உத்தரவால் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்தியிருக்குதுங்க. தற்போது வைத்துள்ள பொருளால் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள் என்ன, அந்த பொருள் பார்த்திங்கன்னா இனி வருகின்ற காலங்களில் கும்ப ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களையும் எந்தெந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்கள் பொதுவாக நீங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டுப்பாடாமல் இருக்க தான் ஆசைப்படுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் செயல்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுடைய விருப்பம் போல் இருக்கணும்னு நினைப்பீங்க. மிகவும் புத்திசாலித்தனமாகவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொண்டவங்க தாங்க நீங்கள். புதிய யோசனைகள் உருவாக்குவதிலும் கண்டுபிடிப்புகளை செய்வதிலும் அதிக ஆர்வத்தை காட்டுவீங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மற்றவர்களுக்கு உதவவும் விரும்பக்கூடியவங்களாக இருப்பீங்க. இலக்கை நிர்ணயித்து அதை அடைவதற்கான கடினமான உழைப்பை செய்வீங்க. பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள். கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் சுக்கிரனும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், குரு ரணருண ரேகஸ்தானத்தில் புதன், கலஸ்திர ஸ்தானத்தில் செவ்வாய்ங்க. கேது ராசியில் சனின்னு, ராகுன்னு கிரகங்கள் வலம் வரப்போகுது. கிரகநிலை மாற்றங்களாக இந்த மாதத்தை பொறுத்தவரை 2/7/25 அன்று ராசியில் சனி வக்ரம் ஆரம்பிக்குது. 3/7/25 அன்று ரணருண ரேகஸ்தானத்தில் புதன் வக்ரம் ஆரம்பிக்குது. 17/7/25 அன்று பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சூரியன் ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 17/7/25 அன்று பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 26/7/25 அன்று பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 29/7/25 அன்று பார்த்தீங்கன்னா கலத்தர ஸ்தானத்தில் இருந்து தாங்க செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. இந்த மாதம் பொறுத்தவரை திரிவோணம் மிக பலமாக இருக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. நல்ல பொருளாதார வளமும் மேன்மை உண்டு. நன்மைகள் அதிக கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. பணப்புழக்கமும் அதிகரிக்க போகுது. எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. மதிப்பு மரியாதை சிறப்படைய போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு ஓங்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. குடும்பத்தில் குதூகலமாக ஏற்படும். தம்பதிகளுடைய அன்பு மேலோங்கிடுங்க. மனைவி வழியில் அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் அடியோடு இன்று முதல் மறைந்திடும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரப்போகுது. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேருங்க. உத்தியோகம் பார்ப்பவங்க உன்னத நிலையை அடையுவீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வுன்னு இருக்க போகுது. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைத்திடும். சக ஊழியர்களின் உதவியால் சிலர் அதிகாரிகள் அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவீங்க. வியாபாரிகளுக்கு செய்து வரக்கூடிய தொழில் சிறப்பான பலன்களை காணப்படும். தொழிலை விரிவுபடுத்தி உண்டாகக்கூடிய வேலைகளை பெறுவீங்க. இப்போது புதிய தொழில் ஆரம்பிக்கலாங்க. தொழில் நிமித்தமாக சில தூரதேச பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழலும் ஏற்படும். கலைஞர்களுக்கு தங்க தடையில்லாமல் புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க. புகழ் பாராட்டு சேரப்போகுது. அரசியல்வாதிகளுக்கு நற்பெயர் எடுப்பதற்கு உண்டான காலமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவிகள் சேரப்போகுதுங்க. சுகஸ்தானாதிபதியாக சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதால் மாணவர்கள் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க. மேல் படிப்பில் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மாதத்தில் 2ஆம் தேதி முதல் நவம்பர் 17ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சனி வக்ர பயிற்சி அடைவதால் கும்ப ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஜூலை 2 முதல் நவம்பர் 17ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சனி வக்ரம் அடைகிறாரு. வக்ரம்னா தன்னுடைய இழத்தல் என்பது பொருளுங்க. இந்த காலகட்டத்தில் சனி செயலிழந்து போவார். வருட கிரகங்களான குருவோ சனியோ அவர்கள் இருக்கும் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போகும்போது வக்கரமாகிடும். 9ஆம் இடத்தை போகும்போது வக்கர நிவர்த்தியாவதும் வழக்குங்க. சனி ஒரு ராசியிலே 2.5 வருடம் இருக்கும் காலகட்டம் தான் பார்க்கும்போது 2 முதல் 3 வரை வக்கரமாகுவார். அதை பொறுத்தவரை இந்த மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க.
சனி வக்கரமாவதால் தன்னுடைய செயல்பாடுகளை சுணக்கம் ஏற்படுங்க. சனி ஆயுள் காரகனாகவும் கர்ம காரகனாகவும் அழைக்கப்படுவதால் வக்ரகதியில் சனி இருக்கும்போது சில ராசிகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடும். சனியிடமிருந்து தப்பிக்க சனி காயத்ரி மந்திரத்தை கூறுவது கேட்பது அற்புதமான பலன்களை தேடித்தருங்க. ஒரு நாளைக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் 8 முறை ஜபிப்பது பல்வேறு பாதிப்புகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும். சனி வக்ரமானதும் புரட்டாதியின் 3ஆம் பாதத்தில் வக்ரகத்தி ஆரம்பிக்குது. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. இந்த சனி வக்ர பயிற்சியாகும் போது கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஈட்டம், சதயம், புரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரமே 9 பாதங்களை கொண்டதுங்க. கும்பராசி ராசியின் அதிபதி சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்குதுங்க. சனி வக்ர நிலையில் போவதால் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும். மனதளவில் நீங்கள் மிகப்பெரிய அழுத்தத்துக்கு ஏற்படலாம். உடல்நிலையில் தேய்வு ஏற்படுங்க. முயற்சிகளில் சிறு சிறு தடை ஏற்படும். எதிர்பாலித்தவரிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலங்க. ராசியிலேயே ராகுவும் சமத்தில் கேதுவும் இருப்பதால் ஆண்கள் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். நண்பர்களால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. முதல் 1.5 மாதத்தில் உங்கள் ராசிக்கு குழந்தைகள் மூலமாக சிறு சிறு தொந்தரவுகள் வரும். பதவி உயர்வுகள், அந்தஸ்து, கௌரவத்திற்கு களங்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வுகள் தடைப்படும். வேலையில் மாற்றங்கள் வந்து சேர்ந்துடும். சுகங்கள் கொடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 1.5 மாதத்தில் அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது. வேலையில் பளு அதிகரித்துடுங்க. அதற்கான பலன்கள் குறைவாகவே தான் இருக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு மறதி உண்டாகும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் தடைகளை சந்திப்பீங்க. இன்ஜினியர், ஆயுள், வலுர்தி தொடர்பான துறையில் இருப்பவங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். மன அழுத்தம் அதிக அளவில் இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது ரொம்பவே நல்லது. மன அழுத்தம், வேலைப்பளு ஏற்படுங்க. குருவின் பார்வை இருப்பதால் ஓரளவு ஏற்றம் பெறுவீங்க. சனி ராசியிலே இருப்பதாலும் வக்ரகதி அடைவதாலுமே குழந்தைகள் விஷயத்தில் பிரச்சனை வந்து சேரும். வீடு வாங்க வேண்டும்னு விரும்ப உள்ளவங்க ஆவணங்களை சரிபார்த்து வாங்குவது ரொம்பவே நல்லது. திருக்கொல்லிக்காடு சனீஸ்வர பகவானை சென்று வழிபட்டு வருவது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். சரபேஸ்வரரை வணங்குவது நற்பலன்களை அள்ளி கொடுக்குங்க. அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நல்லெண்ணெய் நாணமாக அளிப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். வரக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் பனி போல நீங்கள் செய்திடுங்க. நட்சத்திரம் 3ஆம் 4ஆம் பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் பண வரத்து கூடிடுங்க. வாக்கு வன்மையால் லாபம் உங்களுக்கு உண்டாகும். வீண் பயணங்களும் அலைச்சலும் உண்டாகிடுங்க. இடமாற்றம் ஏற்படலாம். கேட்ட கனவுகள் தோன்றிடும். உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வந்து நீங்கிடும். நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படுங்க. வரவேண்டிய பணம் தாமதமாக தான் கைக்கு வந்து சேரப்போகுது. சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது எதிர்பார்த்ததை விட குறைவாக தான் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படுங்க. கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கடுமையான வேலை இருக்கும். உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்க நேரிடலாம். புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகிடும். குடும்ப செலவுகள் கூடிடுங்க. குடும்பம் பற்றிய கவலைகள் உண்டாகிடும். உறவினர்கள், நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக இருப்பது ரொம்பவே நல்லது. வீண் அடைச்சலும் பயணங்களும் ஏற்படலாம். நேரம் தவறி உண்பதை தவிர்த்திடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதுங்க. நீங்கள் புதன்கிழமையில் சனிக்கிழமையிலும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று சந்தனம், குங்குமம் கொடுத்து வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. சில பிறந்தவங்க செல்வ வளம் வாழ்க்கையில் கிடைக்க நினைத்தீங்கன்னா அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றங்கள் அடையவும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபடுவது சனி பகவானின் தோஷங்களை நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. சனி அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதியை சனிக்கிழமையில் வழிபடுவதோ செல்வ நிலை உயர்த்த வழிவகுக்கும். இந்த ராசியினர் அஷ்டம தினங்களில் பைரவர் மூர்த்தியை வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. கும்ப ராசியினர் பொதுவாகவே நீங்கள் விரதம் இருப்புக்க நினைத்தீங்கன்னா சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில் விரதம் மேற்கொள்வது சிறந்த பலனை கொடுக்குங்க. வலது கையில் மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிவது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். ஏழ்மையான நிலையில் இருப்பவங்களுக்கு கோவில்களுக்கும் சனிக்கிழமைகளை நீங்கள் எண்ணெய் தானம் தருவது உங்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய தோஷங்களை போக்கிடும்.
போய் பேசுவதை தவிர்த்திடுங்க. இதனால் நீதி தேவனாகிய சனி பகவானின் அருள் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.